ஆனந்தி கிட்ட மகேஷ் லவ் ப்ரப்போஸ் பண்ண போறாரு. இதை கேட்டுட்டு ஆனந்தி எப்படி ரியாக்ட் பண்ண போறாங்கன்றதான் சிங்கப்பெண்ணே சீரியல் அப்கமிங் சீக்வென்ஸாகவே இருக்க போகுது. நம்ம அன்பு கிட்ட ஆனந்தி அழகனை பற்றி நினச்சி ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருந்தாங்க. அழகனோட நினைவுகளை என்னால் எப்படி மறந்து அவனை விட்டு விலகிட முடியும்னு. அதெல்லாம் கேட்டுட்டு அன்பு எதுக்காக சைலண்ட்டாக இருந்தாருன்றதான் புரியலையே. அழகன்ற ஒரு கேரக்டரை உருவாக்கி ஆனந்தியோட மனசை ஜெயிக்கிறதுக்காக தானே அவர் இந்த அளவுக்கு பாடுபட்டார். அதெல்லாம் தான் இப்போ சக்ஸஸ் ஆகிட்டே வருதே. அதுக்கப்புறமும் எதுக்காக இந்த தயக்கம்? ஆனந்திக்குள்ள அழகன் ஆழமாகவே இறங்கிட்டாரு. ஒரே ஒரு வார்த்தை மட்டும், ஓ அழகன் நான் தான் ஆனந்தின்னு அன்பு சொல்லியிருந்தாலே போதுமே, அடுத்த செகண்ட் ஆனந்திக்கு இருக்கிற மொத்த ப்ராப்ளத்துக்கும் இது ஒரு சொல்யூஷனாக மாறி இருக்கும். அவங்க செம ஹாப்பியாகி வானத்தில் ரெக்க கட்டி கூட பறந்துருப்பாங்க. அன்புக்கு கிடைச்ச நல்ல சான்ஸை அவர் மிஸ் பண்ணிட்டார்னே சொல்லி ஆகணும். ஆனந்தி வில்லேஜில் சுதந்திரமாக தெரிஞ்ச ஆள். அவங்களுக்கு இங்கே ஹாஸ்டலில் என்னெல்லாம் நடந்துட்டுருக்கு? வார்டன் ஆனந்தி கிட்ட இருந்து அந்த 3 ஃப்ரெண்ட்ஸையும் பிரித்து இவங்கள தனியாக கூட்டிகிட்டு வந்து அவங்க கூட ஸ்டே பண்ண வச்சுக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் நீ எங்கே போனாலும் வந்தாலும் என்கிட்ட பர்மிஷன் கேட்கணுன்னு ஸ்ட்ரிக்டாக ஆர்டரும் போட்டுட்டாங்க. இதெல்லாம் இருந்தோம் நம்ம அன்பு தாங்க ஆனந்திக்காக வார்டன் கிட்ட சப்போர்ட் பண்ணி பேசி அவங்க ஃப்ரெண்ட்ஸோட திரும்பவும் ஆனந்தியை சேர்த்து வைக்க போகிறாரு. இந்த பக்கம் மகேஷோட அப்பா அவருக்கு அட்வைஸ் பண்ணுவார். ஆனந்தி தான் உன்னை லவ் பண்ணலையே, இதுக்கு மேலே நீ அவளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு. இதை கேட்டுட்டு மகேஷ் எப்படி பேச போகிறாரு பாருங்க. ஆனந்தி எனக்காக பிறந்தவ, அவளை நான் யாருக்காகவும் இழக்க மாட்டேன். ஆனந்தி எனக்கு வேணும், அவளுக்காக நான் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போகிறதுக்கு ரெடியாக இருக்குன்றதில் மகேஷ் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கார். அந்த பக்கம் அன்பு எல்லாருக்கிட்டையும் நான் தான் உன் அழகன்றதை தெரியப்படுத்தி உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன் கூட கை கோத்து ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழணுன்றது தான் என்னோட நீண்ட நாள் ஆசை ஆனந்தி. அதுக்கான டைம் தான் இன்னும் வராமல் இருக்குது. சூழ்நிலை எனக்கு சாதகமாக அமையட்டும். அந்த நேரத்தில் நான் உன் முன்னாடி அழகனாக வந்து நிற்பேன். உனக்காக நான் இருக்க ஆனந்தி, நீ கவலைப்படாத, தைரியமாக இருன்னு அன்பு கனவு உலகத்தில் மிதந்துட்டுருக்காரு. மகேஷ் அண்ட் அன்பு 2 பேருமே ஆனந்தியை உயிருக்குயிராக டீப்பாக லவ் பண்ணிட்டுருக்காங்க. இதெல்லாம் யார் முதல்ல போய் அவங்களோட காதலை ஆனந்திக்கிட்ட வெளிப்படுத்த போகிறாங்களோ அப்படின்றது ஒரு சஸ்பென்ஸான விஷயமாக தான் இருக்குது. அழகந்தான் அன்புன்ற விஷயம் ஆனந்திக்கு தெரிய வந்தால் கண்டிப்பாக அன்புவோட காதலை ஆனந்தி புரிஞ்சுக்க தான் போகிறாங்க. இந்த சீரியல் ஃபேன்ஸாக இருக்கிற நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்க? ஆனந்தி யாரோட லவ்வை அப்செப்ட் பண்ணணும், அன்புவா இல்லை மகேஷா அப்படின்ட்டு உங்களோட வேல்யூவான கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணி ஒரு சப்ஸ்கிரைபையும் அப்படியே தட்டி விட்டுடுங்க.